எல்லாருக்கும் வணக்கம். வருஷம் ராசி பலன் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக மக்களுக்கு நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான். நானும் ராசி பலன் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் ஆல்ரெடி ராசி பலன் சொல்லப்பட்டு தான் வருது. நான் இது வரைக்கும் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. பட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லா நபர்களுக்கும், ஜோதிடத்தை நம்பக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ராசி பலன் பற்றிய ஒரு விளக்கமான ஒரு வீடியோவை இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். வருஷம் ராசி பலன் சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை ஜோதிட நலன். ஏன்னா எங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அப்போனா ஜோசியர் மேலே தப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா என் ராசிக்கு எப்படி இருக்கும், என் நட்சத்திரத்துக்கு எப்படி சொல்லிட்டு பலன் கேட்குறாங்க மக்கள், அவங்க மேலே தப்பு இருக்கா? அப்போ மக்கள் எதையோ புரிஞ்சிக்க மறந்துட்டாங்களா? இல்லை மக்களுக்கு ஜோதிடத்தின் மீதான புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கா? இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குற வகையிலும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு அஸ்ட்ராலஜின்னு வந்துட்டிங்கன்னா வெறும் இந்த ராசி நட்சத்திரத்தை மட்டும் தெரிஞ்சிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கன்னிராசி எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்த வருஷம் கன்னிராசிக்கு வானத்தை பொழந்துட்டு கொட்ட போகுதுன்னு சொன்னால் நம்ம ராசிக்கு சொல்லிட்டாங்க அப்போ எல்லாம் நடந்துன்னு சொல்லிட்டு நம்பிடக்கூடாது. அஸ்ட்ராலஜியில் ராசி நட்சத்திரம் மட்டும் இல்லை, உங்கள் கிரக நிலைகள் இருக்குது, லக்னமும் ஒன்று இருக்குது. ராசி நட்சத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த லக்னம், தசாபுத்திகள், கிரக நிலைகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசி பலன் பார்க்கும்போது மக்கள் எதெல்லாம் நம்பணும், எதெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவன் ஜோதிட நல்லன். ஜோதிட நல்லன் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது ஏன் நீங்கள் முழு பலன் எடுத்துக்கவே கூடாது, அது நடக்கவே நடக்காது. இதை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். நம்ம சேனல் ராசி பலன் சொல்லியிருக்கோம். நான் ராசி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ராசி பலன் நம்பி ஏமாறாதீங்க. இது 20-30% தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். 2026 2 ராசிக்கிடையே தான் போட்டியே. ஒன்று துலாம் ராசி, இன்னொன்று மகர ராசின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன். அது பேசும்போதே எனக்கு தோணுச்சு இந்த ஷார்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரெண்டிங் ஆகும்ட்டு. நான் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஆகல, இன்ஸ்டாகிராமில் நல்லா ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி இந்த ராசி பலன் நம்பாதீங்க, இது ஒரு பொது பலன் தான். இதில் சொல்கிற விஷயங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடந்துடாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுக்கு என்ன நல்லது செய்யும் கெட்டது செய்யுன்றதான் தீர்மானிக்கும். இதெல்லாம் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் அது 500 பேர் தான் பார்க்குறான். ஆனால் மகர ராசிக்கு கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது, துலாம் ராசிக்கு வாழ்க்கையை மாறப்போகுது சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டால் அது 1 லட்சத்துக்கு மேலே வியூஸ் போகுது. நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாருக்கும் அது போய் ரீச் ஆகுது. அப்போது மக்களுமே எதை விரும்புகிறாங்க, மக்களுடைய மைண்ட் செட்டுமே எப்படி இருக்குன்னா, இந்த ராசி நட்சத்திரம் நம்ம ராசிக்கு இப்போ ஒரு பலன் சொல்லிட்டு அது அப்படியே 100% நடந்துரும். கும்பராசிக்கு உலகமே காடு கீழே வரப்போகுதுன்னு சொன்னால் அப்போ நமக்கு அடுத்த வருஷத்துலேருந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லி நம்பிடுறாங்க. ஜோதிடர் மீது எந்த அளவுக்கு நீங்கள் குறை சொல்கிறீங்களோ அதே அளவுக்கு மக்கள் மீது குறை சொல்ல வேண்டியது முக்கியம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது முக்கியம். மக்களுக்கு ஜோசியத்தில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம். ஏன்னா அவங்க எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சாதான் நம்ம சொல்கிற விஷயம் எது கரெக்டு எது ஃபேக்குன்றதை அவங்களால பிரித்து அனலைஸ் பண்ண முடியும். ஜோசியத்தில் என்ன சில விஷயங்கள்லாம் இருக்குன்றது மக்களுக்கு தெரியலன்னா அவங்க ராசி பலன் சொல்றதே முழு பலன் எடுத்துப்பாங்க. நம்ம ராசிக்கு நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க, அப்போ அடுத்த வருஷத்துல நம்ம வாழ்க்கை மாறுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய ஃபெயிலியர்ல கொண்டு போய் முடியும். வாழ்க்கை டோட்டலா உங்களுக்கு டேமேஜ் ஆயிடும். ஜோதிட நல்லன் சேனல் சார்பா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த ராசி பலன் நம்பி நீங்க ஏமாறாதீங்க. இது ஒரு பொது பலன் தான். இது நடக்காம போயிடாது, நடக்கும். ஏதோ ஒரு சில பேருக்கு நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மீனராசியில் 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, மீனராசிக்கு அடுத்த வருஷம் நல்லா இருக்க போகுது நான் ப்ரெடிக்ஷன் சொன்னேன்னா அது ஒரு 1000 பேருக்கு தான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு புரிய முடியும் சொல்லணும்னா, இந்த ராசி பலன் அப்படிங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ஃபீவர்னா நார்மலாக நீங்கள் டாக்டர்கிட்ட போவீங்க. அவர் ஒரு பேராசிட்டமால் எழுதி கொடுப்பாரு, அதை போடுவீங்க, சரியாயிடும். பட் சில பேருக்கு அந்த ஃபீவர் சரியாகாது. இந்த ராசி பலன் அப்படிங்கிறது இந்த பேராசிட்டமால் மாதிரி தான். 12 ராசிகளுக்கும் பொது பலனாக தான் இந்த ராசி பலன் சொல்லுவாங்க. அது சில ராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும், சில ராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்காது. அப்போது இப்போ உங்களுக்கு டாக்டர் பேராசிட்டமால் எழுதி கொடுத்தாரு இல்லையா, அதை நீங்கள் சாப்பிட்டு வரீங்க, அது உங்களுக்கு சரியாகலன்னு உடனே டோட்டல் மெடிக்கல் சிஸ்டமே ஃபேக்கு, இந்த எழுதி கொடுத்த டாக்டரும் ஃபேக்கு, அந்த மருந்து ஃபேக்குன்னு சொல்லுவீங்களா? இல்லை நமக்கு வேறு ஏதோ உள்ள பிரச்சனை இருக்குது, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தான் ஜோதிடமும். ராசி பலன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது உங்களுக்கு நடக்கலன்னா, இப்போ எப்படி உங்களுக்கு ஃபீவர் சரியாகலன்னு உடனே நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து இது என்ன ஜுரம், டெங்கு ஜுரமா, மலேரியா ஜுரமா, இல்ல டைஃபாய்டு ஜுரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கேற்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீவர் உங்களுக்கு குறையுது. அதே போல தான் இந்த ராசி பலனும். பொதுவாக நாங்கள் இந்த ராசிக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அதெல்லாம் சொல்ற விஷயங்கள் நடக்கல அப்படின்னு உடனே அஸ்ட்ராலஜி ஃபேக்கு, அஸ்ட்ராலஜரும் ஃபேக்குன்னு அர்த்தம் கிடையாது. மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஜோசியனா ராசி நட்சத்திரம், அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ராசி நட்சத்திரத்தை விட கிரக நிலைகள், தசாபுத்திகள் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அவங்க தான் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் அப்படின்னு தீர்மானிப்பாங்க. எப்படி பிளட் டெஸ்ட் எடுத்து எதனால இந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் உங்க ஜாதகத்தை பார்த்து உங்க ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள்லாம் இருக்கு, நீங்க பிறந்த நேரப்படி கணிக்கப்பட்ட உங்க ஜாதகத்தின்படி இப்போ என்ன தசாபுத்திகள் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்து தான் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். இந்த ராசி பலன்லாம் பொதுவாக அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ராசி பலனையும் முழு பலனை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை மாறுன்னு வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு ஸ்டூபிடான விஷயம் இல்லையா? அதனால இந்த அஸ்ட்ராலஜியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.
தசாபுத்தினா என்னன்னு எனக்கு தெரியல ஜோதிட நலன் நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஜாதகம் பார்க்க உங்க ஊர்ல இருக்க ஜோசியர்கிட்ட போவீங்கல்ல, அவர்கிட்ட போயிட்டு என் ராசிக்கு எப்படி இருக்கு, என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. என் லக்னம் எப்படி இருக்கு, எனக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி எனக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா சொல்லிட்டு நீங்க கேளுங்க. அந்த ஜோசியர் உங்களை மேலே கீழே பார்ப்பாரு. இவனுக்கு ஏதோ அஸ்ட்ராலஜியில் சில விஷயம் தெரிஞ்சிருக்கு போல அப்படி சொல்லிட்டு பார்ப்பாரு. ஸோ நீங்க அஸ்ட்ராலஜி கிட்ட இதுக்கப்புறம் போனீங்கன்னா என் ராசிக்கு எப்படி இருக்குன்றது கேட்காதீங்க. ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அது யாரு வேணா சொல்லுவாங்க. ஆனா உங்க ஜாதகத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தசாபுத்திகளை ப்ரெடிக்ட் பண்ணி என்ன நடக்கும்னு சொல்றதா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க ஜோசியர் கிட்ட போன உடனே என் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. என் தசாபுத்திக்கு இப்போ எப்படி இருக்கு, அந்த தசாபுத்தி எனக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்னு சொல்லிட்டு கேளுங்க. ராசி பலன் நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது. ராசி பலனை பத்தி ஒரு முழு புரிதலை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா நான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகாது. இந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா 2026ல 2 ராசிக்கு இடையே தான் போட்டின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். அது எல்லாம் பார்க்குறாங்க. ஏன் ஜோதிட நல்ல நீங்க ராசி பலன் சொல்லலையா, உங்க சேனல்ல நீங்க ராசி பலன் தானே சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இப்போ நான் ராசி பலன் சொல்றதுக்கு 2 விஷயம் தான் காரணம். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து சிம்ம ராசியில ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, நான் போய் 1 லட்சம் பேரோட ஜாதகத்தை பார்த்து கிரகணிகளை பார்த்து 1 லட்சம் பேருக்கும் இந்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் அந்த 1 லட்சம் பேருக்கும் பொதுவான ஒரு பொது பலனா ராசி பலன் சொல்ல முடியும். இப்போ நான் சொல்ற அந்த பொது பலன் வந்து 1 லட்சம் பேருக்கு நடக்காது. அதுல வந்து ஒரு 1000 பேருக்கு நடக்கும். பேலன்ஸ் இருக்கிற யாருக்குமே நடக்காது. அந்த 1 லட்சம் பேர்ல 10,000 பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை நமக்கு வந்து நம்ம செவிகளில் வந்து பாய்ந்திராது, நம்ம வாழ்க்கை வந்து அடுத்த கடத்தை நோக்கி வந்து முன்னேறாத சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல வந்து ஒரு 10,000 பேராச்சும் இருப்பாங்க. நம்ம இந்த பொதுவாக சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து அந்த 10,000 பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும், மன ஆறுதல் கொடுக்கும், அவங்க மனசை தேத்தும். இந்த மன ஆறுதலுக்காகவும் மன நிம்மதிக்காகவும் ஒரு நம்பிக்கைக்காகவும் தைரியத்துக்காகவும் தான் நான் ராசி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. இன்னொரு காரணம் என்னன்னா, நான் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த ராசி பலன் சொல்லணும் விருப்பமே இல்லை. இந்த ராசி பலன் நம்பாதீங்க, இதெல்லாம் வந்து முழு பலன் கிடையாது, நடக்காது சொல்லிட்டு வீடியோ போட்டால் அது வந்து ஒரு 100 பேர் தாங்க பார்த்தான். ஆனால் மீன ராசியோட வாழ்க்கை தலைகீழ மாறப்போகுது. சிம்ம ராசிக்கு தொட்டதெல்லாம் ஹிட்டு தான் சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சு வீடியோ போட்டால் அதை வந்து 1000 பேர் பார்க்குறான், லட்சம் பேர் பார்க்குறான். ஸோ மக்களும் இந்த ராசி பலன் தான் வந்து முழு பலனாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அதையும் பார்க்குறாங்க. இந்த ராசி பலனை நம்பி ஏமாறாதீங்க. பெரிய அளவிலான பாதிப்பு உங்கள் வாழ்க்கை அது ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டு அது எல்லாரும் பார்க்கணும்னா கூட எனக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வேணும், ஒரு சப்ஸ்கிரைபர் வேணும். அந்த சப்ஸ்கிரைபரை நான் வர வைக்கணும் அப்படின்னா கூட நான் ராசி பலன் சொன்னால் தான் அந்த சப்ஸ்கிரைபர் வராங்க. ராசி பலன் நம்பாதீங்க, ராசி பலன் நடக்காது நம்பாதீங்கன்னு சொன்னால் யாரும் பார்க்க மாட்டான், எவனும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மாட்டான். நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கூட எல்லாரும் போலும் இந்த ராசி பலனை சொல்லி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்காக ராசி பலன் நடக்காமலாம் போயிடாது. ராசி பலன் நடக்கும். அது எந்த அளவுக்கு நம்பணுமோ அந்த அளவுக்கு தான் அதை நம்பணும். இன்னும் வந்து டீப்பாக சொல்லணும்னா இந்த ராசி பலன் வந்து மன ரீதியான ஒரு நம்பிக்கையை மட்டும் தான் கொடுக்கும், தைரியத்தை மட்டும் தான் கொடுக்கும். இன்சிடென்ட் சம்பவங்கள் எல்லாமே வந்து தசாபுத்திகள் தான் வந்து தீர்மானிப்பாங்கன்றதுனால ராசி பலன் நடக்காமலாம் போயிடாது, நடக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷனை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ராசி பலன் மேலே. நீங்கள் வந்து அப்படியே வானத்த அளவுக்கு வச்சுக்கிறீங்க. அந்த அளவுக்கு வச்சுக்கிறதுனால ராசிக்கு சொன்ன உடனே எல்லாம் மாறிடும், தலைகீழ மாறிடுன்னு நினச்சினா மாறாது. அதனால ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான், ஓரளவுக்கு நம்பலாம். ஆனால் ராசி பலன் சொல்லிட்டாங்க உடனே அதை அப்படியே முழுசாக நம்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நான் இதை சொல்கிறேன். பட் நான் ராசி பலன் சொல்ல ஒரே காரணம் என்னன்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ராசிகளான சில ராசிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கையும் தைரியம் கொடுக்க வேண்டியது இந்த ஜோதிட நலன் சேனலோட ஒரு கடமையாக இருக்கிறதுனால தான் நான் ராசி பலன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ராசி பலன் சொல்கிறதுக்கு விருப்பமும் இல்லை. அதுதான் ரொம்ப உண்மை.